மேற்கு ஆசிய மோதல்கள் நீட்டித்தால் க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் விலை உயர்வதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய கவலை என்று சிஇஏ சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வி அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $120 முதல் $160 வரை உயரக்கூடும் என மதிப்பீடுகள் கூறுகின்றன. தற்போதைய இந்தியாவின் ஃபாரெக்ஸ் கையிருப்பு சுமார் 11 மாதங்களுக்கான இறக்குமதிக்கு போதுமானதாக உள்ளது. எனவே 1991 போன்ற பொருளாதார நெருக்கடி நிலை இப்போது இல்லை. மோசமாகும் சூழ்நிலையில் ஜிடிபி குரோத் ரேட் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6 விழுக்காட்டிற்கு கீழ் குறையக்கூடும். பாதிக்கப்படும் துறைகள் விமானத்துறை, உரத்துறை மற்றும் குறு, சிறு, நடுத்தர தொழில்கள் முதலில் பாதிக்கப்படும். எண்ணெய் விலை ஏன் திடீரென உயர்கிறது? நமது நாடு தனக்கு தேவையான கச்சா எண்ணெயில் சுமார் 80% மேல் வெளிநாடுகளில் இருந்துதான் இறக்குமதி செய்கிறது. மத்திய கிழக்காசிய நாடுகளில் போர் அல்லது பதற்றம் ஏற்படும் போது எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்படும் அல்லது கடலில் எண்ணெய் கொண்டு வரும் கப்பல் போக்குவரத்து தடைப்படும் என்ற பயம் உருவாகிறது. பயணத்தின் காரணமாக சர்வதேச சந்தையில் எண்ணெய்க்கான டிமாண்ட் அதிகரித்து விலையும் உயர்கிறது. எண்ணெய் விலை உயர்ந்தால் என்னவாகும்? ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்வு. பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்தால் காய்கறி முதல் அனைத்து பொருட்களின் போக்குவரத்து செலவும் உயரும். இதனால் கடைகளின் பொருட்களின் விலை அதிகரிக்கும். செகண்ட் ஒன், பிஸ்கல் டெபிசிட், அரசாங்கத்தின் நிதிச்சுமை. எண்ணெய் விலையை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டால் அரசுக்கு கடன் அதிகமாகும். மக்களின் மேல் சுமத்தினால் மக்கள் கையில் பணம் புழங்குவது குறையும். இந்த விலை மாற்றங்களில் இருந்து தப்பிக்கத்தான் உலக நாடுகளும் பெரிய நிறுவனங்களும் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் போன்ற நிதி கான்ட்ராக்ட்ஸ் பயன்படுத்துகின்றன. ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் இது ஒரு கட்டாய ஒப்பந்தம். வாங்குபவரும் விற்பவரும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு குறிப்பிட்ட அளவு கச்சா எண்ணெயை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று இன்று சட்டப்பூர்வமாக ஒப்பந்தம் செய்கிறார்கள். எடுத்துக்காட்டாக, இன்று எண்ணெய் விலை $80, அடுத்த மாதம் விலை 120 உயரும் என்று ஒரு நிறுவனம் பயந்தால் அவர்கள் இன்றைய விலையிலேயே, அதாவது $80 அடுத்த மாதத்திற்கான ஃபியூச்சர்ஸ் ஒப்பந்தத்தை வாங்கிவிடுவார்கள். அடுத்த மாதம் விலை 120 ஆனாலும் இவர்களுக்கு 80க்கே எண்ணெய் கிடைக்கும். ஆப்ஷன் கான்ட்ராக்ட் இது ஒரு இன்சூரன்ஸ், காப்பீடு போன்றது. இதில் வாங்குபவருக்கு ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்கும் உரிமை உண்டு, ஆனால் கட்டாயம் இல்லை. இதற்கு அவர் ஒரு சிறிய தொகையை பிரீமியமாக செலுத்த வேண்டும். எடுத்துக்காட்டாக, விலை ஏறினால் ஒப்பந்தத்தை பயன்படுத்தி குறைந்த விலைக்கு வாங்கலாம். ஒருவேளை விலை எதிர்பார்த்ததற்கு மாறாக குறைந்து விட்டால் ஒப்பந்தத்தை கைவிட்டுவிட்டு சந்தையில் நேரடியாக குறைந்த விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம். பிரீமியம் தொகை மட்டும் நஷ்டமாகும். உலகளவில் கச்சா எண்ணெய் விலையை தீர்மானிக்க 2 முக்கிய ஒப்பந்த குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் ஒன், பிரெண்ட் க்ரூட். பிரெண்ட் கச்சா எண்ணெய் உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தில் 2/3 பங்கு பிரெண்ட் விலையை வைத்தே நடக்கிறது. இந்தியா இதைத்தான் அதிகம் நம்பியுள்ளது. செகண்ட் ஒன், WTI க்ரூட். WTI கச்சா எண்ணெய் முக்கியமாக அமெரிக்க உள்நாட்டு சந்தை மற்றும் வட அமெரிக்க வர்த்தகத்திற்கு பயன்படுகிறது. மத்திய கிழக்கில் இஸ்ரேல், ஈரான் மற்றும் செங்கடல் பகுதியில் நிலவும் தொடர் பதற்றம் மற்றும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கப்பல் மீதான தாக்குதல்கள் காரணமாக சூயஸ் கால்வாய் மற்றும் பாப்பெல் மண்டே போன்ற முக்கிய கடல் வழித்தடங்களில் கப்பல்கள் செல்வது ஆபத்தாக மாறியுள்ளது. கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி நீண்ட தூரம் வர வேண்டியுள்ளதால் கப்பல் வாடகை மற்றும் காப்பீட்டு கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளன. இதனால் சர்வதேச சந்தையில் வருங்கால ஒப்பந்தங்களின் விலை திடீரென ஏறி இறங்கி வருகிறது. இந்திய அரசு தனது இறக்குமதி பாதைகளை மாற்றியமைக்கவும் ரஷ்யா போன்ற நாடுகளிடம் இருந்து மாற்று ஒப்பந்தங்கள் மூலம் தள்ளுபடி விலையில் எண்ணெய் வாங்கவும் முயற்சித்து வருகிறது. மேற்கு ஆசியாவில் நிலவும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் வெறும் பிராந்திய போர் மட்டுமல்ல, அது உலகளாவிய எரிசக்தி சந்தையையும் அதன் வழியாக இந்திய பொருளாதாரத்தையும் நேரடியாக பாதிக்கும் ஒரு சங்கிலி தொடர் நிகழ்வாகும். இந்தியாவை பொறுத்தவரை தற்போதைய வலுவான அந்நிய செலாவணி கையிருப்பு நமக்கு ஒரு தற்காலிக பாதுகாப்பை வழங்கினாலும் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $120 முதல் $160 வரை உயர்ந்தால் அது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் விலைவாசியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே இது போன்ற உலகளாவிய பொருளாதார அதிர்ச்சிகளை எதிர்கொள்ள இந்தியா தனது கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதைகளை மாற்றுவதும் மாற்று ஆற்றல் வளங்களை நோக்கி வேகமாக நகர்வதும் தற்போதைய காலத்தின் கட்டாயமாகும்.